உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் நடைபெற இருக்குதுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தலுக்கு வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் என்று பல கட்சிகளும் ஆலோசனைகள் பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் இருந்துச்சுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அதை பற்றி தான் பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சீமான் அவர்கள் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் வருகின்ற ஜூலை 10 அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிட இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறை அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் உறவுகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மருத்துவர் அபிநயா அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்காருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. முக்கியமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வேட்பாளர் யார் என்று பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துங்க. நன்றி, வணக்கம்.